அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவிற்கான கோயில். இப்போ மக்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, பணம் தான் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் அப்புறம் தான். ஆனால் உண்மையும் அதுதான். ஏன்னா ஒரு தேவையான பணம் இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். அப்படிங்கிற இந்த பணம் மிக மிக முக்கியமாக தேவைப்படுது. அப்போ இந்த பண வரவிற்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேச ராசி. இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி, புதிய துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா, அழகர் கோயில், அதாவது மதுரையில் இருக்க அழகர் கோயிலில் இருக்க அழகரையும் தாயாரையும் தரிசனம் செய்யலாம். திருப்பதி சென்று முதல்ல போய் மேலே ஏழுமலையானை பார்த்துட்டு மறக்காம அலமேலு மங்கையும் பார்த்துட்டு வந்துடணும். இல்லை சார் என்னால் மேலே போக முடியும்னா அலமேலு மங்கை தாயாரை பார்த்தா கூட சந்தோஷம்தான். இது நம்ம திருப்பதி போகக்கூடாத ராசி எதுன்னு ஒரு வீடியோ போடுறப்ப இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ மேச ராசிக்கு எனக்கு பணம் வரணும் சார் அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். மகாலட்சுமி வழிபாடு, அழகர் கோயில் போயிட்டு வர்றது, இந்த இரண்டு விஷயங்களை செஞ்சாலே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். எப்போ சார் போகிறது? மேச ராசி நடப்பில் இருக்கப்போ போகலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமை போகலாம். இதுதான் மேச ராசிக்கு பண வரவிற்கான கோவில்கள். அடுத்து, இந்த மேச ராசி தாயாரோட வாயில் விழுகக்கூடாது. அதாவது தாயார்கிட்ட ஒரு அவப்பெயரையோ தாயாரோட சாபத்தையோ வாங்கிடக்கூடாது. பண வரவு நின்று போயிடும். மேசராசி தாயாரின் அவச்சொற்களையோ தாயாரோட சாபத்துக்கும் ஆளாகிடக்கூடாது. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசி. ஏற்கனவே பணத்தின் மீது ஒரு மையல் கொண்ட ராசி. மற்ற ராசிக்கு எப்படின்னு தெரியல, இந்த ரிஷபராசிக்கு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கும். அது மைண்ட்லேயே பிறக்கிறப்பே வந்துடும். பணம் குறித்து தான் மனம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். சரி, இவங்க இந்த பணம் சார்ந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்னியாகுமரி போயிட்டு வரலாம். கன்னியாகுமரி சென்று அந்த குமரி தாயை வழிபட்டு வரலாம். அதன் மூலமா இவங்களுக்கு ஒரு அற்புதமான யோகங்கள் வந்து சேரும். கன்னி பெண்களுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி தரலாம், ஸ்வீட் வாங்கி தரலாம். இதை செய்வது மூலமாக மிகச் சிறப்பான ஒரு வருமானம் அப்படிங்கிறது வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். குலதெய்வத்தையும் வழிபடுவதன் மூலமாகவும் இவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து இவங்க வேற என்ன பண்ணலாம்? கன்னிமார் வழிபாடு பண்ணலாம். கன்னி பெண்கள், கன்னிமார், கன்னியாகுமரி என்று சொல்லக்கூடிய வகையில் இவங்க போயிட்டு வரலாம். எப்போ சார் போகலாம்? வழக்கம் போல தான். அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போகலாம், வெள்ளிக்கிழமை போகலாம், புதன்கிழமை போகலாம். இப்படி சென்று வந்தால் இவர்களுக்கு யோகம் உண்டு. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசினாலே ஜோடி தான். மிதுனம் வந்து தனியாக மிதுனம் வேலை செய்யாது. இதுக்கு பேரே வந்து 12 சைன்னு சொல்றாங்க. அதாவது இரட்டை ராசி என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மிதுன ராசிக்கு வருமானத்துக்கு ஈவனை இவங்களுக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கும். 100 ரூபா வருமானம் வந்தால் 200 ரூபா செலவு பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த ராசியோட அமைப்பே இருக்கு. இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னதானம் பண்ணலாம், நீர் தானம் பண்ணலாம், பால் தானம் பண்ணலாம், குருவாயூர் போயிட்டு வரலாம். இவங்க குருவாயூர் போயிட்டு வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு போயிட்டு வரலாம். இந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது மூலமா இவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும். அங்க போய் என்ன சார் பண்ணணுமா? உணவு தானம், பால் பொருட்கள் தானம், இது பண்ணுவதன் மூலமா இவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும். அடுத்தது கடகராசி. காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசி. தாய்மையை குறிக்கக்கூடிய ராசி. எப்பயுமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையிலேயே இருப்பாங்க. தலைமை ராசி. இந்த கடகராசியும் சிம்மராசியும் தலைமை குணம் உடைய ராசி. அப்ப இவங்க இந்த பண வருமானத்துக்கு என்ன பண்ணலாம்னா, பழனி முருகரை பிடிச்சிக்கிறதா இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். பழனி முருகர் என்ன சார் பார்க்கணும்? ராஜ அலங்காரம் பார்க்கணும். பழனி முருகரின் ராஜ அலங்காரத்தை பார்ப்பது சிறப்பு தரும். எப்போ போனால்? வழக்கம் போல இவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம், செவ்வாய்க்கிழமையில போகலாம்,
போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வருமான குறைபாடு இருக்காது. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி எங்க போலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்ம ராசிக்கும் இந்த கன்னியாகுமரி கன்னி பெண்கள் வழிபாடு, கன்னி பெண்களுக்கு அல்லது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு புஸ்தக நோட்டு வாங்கி தர்றது, இது மாதிரி விஷயங்கள் மூலமே இந்த சிம்ம ராசிக்கும் யோகம் உண்டு. ரிஷப ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் தான். கன்னியாகுமரி போயிட்டு வர்றது, கன்னியாகுமரி தாயை பார்த்துட்டு வர்றது, கன்னிமார் வழிபாடு, கன்னி பெண்களுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி தர்றது, இது மாதிரி விஷயங்கள் மூலமா இவங்களுக்கு தனவரவு வந்து சேரும். அடுத்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னம் எங்க போலாம் அப்படின்னா வழக்கம் போலதான் திருப்பதி போயிட்டு வரணும். பெருமாள் முதல்ல போய் மேல மலை திருப்பதி ஏழுமலையான பார்த்துட்டு அடுத்து அலமேலு மங்கையை கண்டிப்பா பார்த்துட்டு வரணும். பார்க்காம வந்துடக்கூடாது. இல்லை சார்னா அலமேலு மங்கையாவது பார்த்துட்டு வரணும். மகாலட்சுமி வழிபாடு இவர்களுக்கு சகலவித வருமானத்தையும் தரும். மகாலட்சுமியை பிடிச்சுக்கணும். அழகர் கோயில் இவங்களும் அழகர் கோயில் போயிட்டு வரலாம். கள்ளழகரை மகாலட்சுமி தாயாரையும் தரிசித்து வரலாம். சரி, அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பத்ரகாளி வழிபாடு. பத்ரகாளியை பிடிச்சிக்கணும். எனக்கு காசு வேணும் சார் அப்படின்னா பத்ரகாளி, உள்ளூரில் இருக்க பத்ரகாளியை பிடிச்சிக்கிட்டா கூட சந்தோஷம் தான். பத்ரகாளிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வழக்கம் போலதான் எலுமிச்சை மாலை போடுவது, கிடா வெட்டுவது, இது மாதிரி விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த துலா ராசிக்கு வருமான குறைபாடு என்பது இருக்காது. அதே மாதிரி இவங்களும் தாயாரின் சாபத்துக்கு ஆளாகக்கூடாது. தாயாரின் சாபத்துக்கு ஆளாகினா அந்த வருமான குறைபாடு அப்படி வருமானம் குறைஞ்சிரும். வருமானம் வரவே வராது. இது துலா ராசிக்கு உள்ளது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. எப்பயுமே ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னா நிறைவேறாது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் இவங்களுக்கு உகந்தது. குலதெய்வ வழிபாடு காசை கொட்டி கொடுக்கும். குருநாதர் வழிபாடு காசை கொட்டி கொடுக்கும். குருநாதன் சொல்லும்போது யார் சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாராவது ஒருத்தர் குருநாதன் நினச்சிங்கன்னா அவரை பிடிச்சிக்கோங்க. ஜீவ சமாதி வழிபாடு கணக்கம்பட்டி சித்தர், போகர், அழுக்குமுட்டை சித்தர், இப்படி ஜீவ சமாதி வழிபாடுகள் மூலமாக இவங்களுக்கு வருமானம் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம், ஜீவ சமாதி வழிபாடும் பண்ணலாம் இந்த விருச்சிக ராசி. அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வந்து சேரும். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் இவங்களுக்கு வருமானம் வரும். பெருமாளை பிடிச்சுக்கணும். அது மெயினாக சொல்லணும்னா ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் பெருமாளை பிடித்து கொண்டால் இவர்களுக்கு வருமானம் வரும். உலகளந்த பெருமாள் அப்படிங்கிற பெருமாளை பிடிச்சுக்கிட்டாலும் இவங்களுக்கு வருமானம் வரும். இவங்களுக்கு போக வேண்டிய இடமும் இதுதான். இதுதான் வந்து தனுசு ராசிக்கு உள்ள வருமானம் வருவதற்கான கோயில். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கும் வருமானம் வரணும்னா இதே தான். இதே உலகளந்த பெருமாள், ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது, இது ரெண்டு விஷயங்கள் பண்ணாலே இவங்களுக்கும் அந்த வருமான குறைபாடு அப்படிங்கிறது எப்பயுமே இருக்காது. வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்கு பெரும்பாலும் சம்பந்தமே இல்லாத கடன் பிரச்சனை போய் பாட்டுறதுலாம் கும்பராசி தான். பணத்தை கொடுத்து போட்டு ஏமாறக்கூடிய இடமும் கும்பராசி தான். ஒத்த ரூபாயா கஷ்டப்பட்டு கஞ்சத்தனம் பண்ணி சேமிச்சு வைப்பாங்க. மொத்தமாக கொண்டு ஒருத்தர் கொடுப்பாங்க, ஓடி போயிடுவான். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீவ சமாதிகளில், அதாவது ஜீவ சமாதிகளில் உணவு தானம் பண்ணணும், இனிப்பு தானம் பண்ணணும். பார்த்துங்க, ஜீவ சமாதி மாதிரி இடங்கள்ல உணவு தானம், இனிப்பு தானம் பண்ணுவது சிறப்பு. இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த கும்பராசிக்கு பணம் பிரச்சனை, தேவையில்லாத கடன் பிரச்சனை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அடுத்ததாக மீன ராசி. மீன ராசிக்கும் பத்ரகாளி வழிபாடு சிறப்பை தரும். பத்ரகாளி வழிபாடு, பொதுவாக காளியம்மன் வழிபாடு, எலுமிச்சை தீபம் போடுறது, கெடா வெட்டுவது, இது மாதிரி விஷயங்கள் மூலமாக இந்த மீன ராசிக்கும் பண விஷயங்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பணம் தட்டுப்பாடு இன்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கும் உண்டு. நன்றி, வணக்கம்.